27ஆம் தேதி மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிறதாம். பாட்டெல்லாம் வேற போட்டிருக்காங்க. இளைய தலைவர் வருகிறார். இந்த வாரிசு அரசியலுக்கு 2026 முற்றுப்புள்ளி வைக்கணும். இல்லை என்றால் பாட்டா பாடி நம்ம பாடா படுத்துவாங்க, அவங்க பாட்டா பாடிக்கிட்டு இருப்பாங்க திமுக. அதான் நடக்க போகுது. அன்பில் பொய்யாமொழி அவர்கள் பாடத்திட்டத்தை ஒழுங்காக நடத்துகிறாரோ இல்லையா, பாட்டு பாடுறதை ஒழுங்காக நடத்தியிருக்கிறார் உதயநிதிக்காக. அதனால் நிதி கொடுக்கலன்னு பொய்யை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். 11 லட்சம் கோடி மத்திய அரசிடமிருந்து தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, அடிப்படை கட்டமைப்பு முதற்கொண்டு. அதனால் இன்று மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அது அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு எஸ்ஐஆர் முதல் படி. அதற்கு பின்பு நாமெல்லாம் படிப்படியாக நம் வெற்றி எழுதப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் விரைவில் தாவேக்கார் அணியாக உருவாக்குறாங்க. இது கொங்கு பகுதியில் பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வாக்கு சதவீதம் என்பது என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு கருத்தையும் தெரிவிக்கிறாங்க. இப்போ என்ன ஒரு முடிவு பண்ணாரான்னு தெரியாது. அதுக்குள்ளே கொங்குக்கு போய் அங்கே வாக்கு சதவீதம் சரிவு வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்க. இன்றைக்கி ஸ்டாலினோட ரோட் ஷோ எவ்வளோ சரிஞ்சிருந்ததுன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அதனால் திமுகவோட வாக்கு சதவீதம் சரிந்து விட்டது. இன்னொன்று செங்கோட்டையனை பற்றி என்கிட்ட கேட்குறாங்க. நாங்கள் செங்கோட்டையில் பிடித்ததை ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோமே தவிர செங்கோட்டையன் என்ன செய்கிறாருன்னு பார்க்குறது என் வேலை இல்லை. அதனால் செங்கோட்டையை பிடித்த நாங்கள் ஜார்ஜ் கோட்டையை பிடிப்போமே தவிர அண்ணன் செங்கோட்டையன் என்ன செய்கிறார் என்று பார்ப்பது எங்கள் வேலை இல்லை, அவரவர் விருப்பம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவறானது. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு திடீர்னு ஞானோதயம் ஏற்பட்டு அவர் போராட்டம் நடத்துகிறாரு. 14ஆம் தேதி ஓட்சோரியை பற்றி காங்கிரஸ் தலைநகரில் போராட்டம் நடத்துகிறாங்களாம். யாருமே கூட சேரமாட்டேன்ட்டாங்களாம். எதுக்குங்க போராட்டம் நடத்துகிறீங்க? ஆக தோல்வி அடைய போகிறார்கள் நிச்சயமாக அந்த கூட்டணி. ஆக தோல்விக்கு ஒரு காரணத்தை சொல்லணும். ஆக முதலே எஸ்ஐஆர் காரணத்தை சொல்லிட்டோம்னா, எஸ்ஐஆர்னால நான் தோற்று போயிட்டேன்னு முதலே காரணம் சொல்லலாம். இது கலைஞர் கருணாநிதியிட்டேருந்து கிடைத்த பாடம் இவங்களுக்குலாம். அவர் அப்படி தான் முதல்ல எழுதி வச்சிருவார், டிராஃப்ட் பண்ணி வச்சிருவார். சில நேரம் போஸ்டர் அடித்து ஏமாறுவாங்க, சில நேரம் கட்டுரை எழுதி வச்சுருவாங்க. நம்ம தோக்க போகிறோம் அதனால் இப்படிலாம் நம்ம அப்படின்னு. அதனால் அது மாதிரி எஸ்ஐஆர் என்றாலே சார் என்றாலே திமுகவுக்கு கொஞ்சம் தொடநடுக்கம் தான். ஆக அது நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இன்றைக்கி அதுக்கு பற்றி அவங்க தோல்வியின் முன்னதிகாரத்தை எழுதி கொண்டு இருக்கிறார்கள் தான் நான் சொல்ல முடியும். 15ஆம் தேதி வெயிட் பண்ணுவோம்ப்பா. எல்லாருமே தான் வெயிட் பண்ணணும். எனக்கு ஜோசியெல்லாம் தெரியாது, அரசியல் ஜோசியெல்லாம் தெரியாது எனக்கு. பெரிய அளவு கூட்டணி கட்சிகள் என்டிஏ பெரிய பிரமாண்டமான கூட்டணி அமைக்கணும்னு சொல்லி தான் அமித்ஷா வந்து இப்போ வரைக்குமே எந்த ஒரு புது கட்சியுமே இணையில இன்றைய கூட்டணியில் கட்சிகள் தான் விலகி போயிட்டு இருக்காங்க. இது ஒரு பின்னடைவாக இருக்காது. கட்சி எதுவும் விலகலப்பா. எங்கள்கிட்ட இருக்கிறது ரெண்டுமே பெரிய கட்சிகள். ஒன்று மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி, இன்னொன்று தமிழகத்தை ஆண்ட கட்சி. இதுக்கு மேலே என்ன பெரிய கட்சி வேணும்? ஆக ரெண்டு பெரிய கட்சிகள் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம். அதற்கு முன்னால் எங்களுக்கு எது வந்தாலும் அது போனஸ் தான். அதனால் இந்த கட்சி, இந்த 2 கட்சியும் எங்களுக்கு வெற்றிக்கு போதுமானது. இன்னும் கொஞ்சம் அதிகமான வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சில கட்சிகள் இணைய வேண்டும் நினைக்கிறோமே தவிர வெற்றி தோல்வியின் வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவதற்காக தவிர மற்றபடி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2 கட்சிகளுமே பெரிய கட்சிகள் தான். ஆக பீகாரில் எப்படி 2 பிரதான கட்சி, அப்புறம் சின்ன கட்சிகள், அதே போல் நாங்கள் வெற்றி பெறுவோம். உதயநிதியா? இப்போ உதயநிதிக்கு எனக்கு ஏதாவது தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்னு எனக்கு தெரியல. இது செத்த மொழி சமஸ்கிருதம்னு சொன்னார். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க அம்மா சமஸ்கிருத ஸ்லோகத்தை எல்லா சாமிக்கும் சொல்கிறாங்க. அப்போ செத்த மொழி தான் அவங்க அம்மா பேசுகிறாங்களா? வீட்டிலே இருக்குதுல்ல, காதில் விழுதில்லப்பா, சத்த மொழியாக விழுந்து கொண்டு இருக்குது. செத்த மொழின்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? டெய்லி காலையில் சத்தம் காதில் விழுது. அதே மாதிரி சனாதனத்தை கொசு போல் ஒழிப்பேனுங்க. இன்னொன்று, அவங்க வீட்டில் உள்ள எல்லா பேருமே சமஸ்கிருத பேர் தான். ஆக சமஸ்கிருதத்தை பேரை வச்சுக்கிட்டு எப்படி செத்த மொழின்னு சொல்வீங்க? உங்கள் மொழிகளே சமஸ்கிருதம் இருக்கே.
ஆக இன்னொரு மொழி மீது வெறுப்பை திணிக்கக்கூடாது. இன்னொன்று, இந்தி திணிக்கப்படுகிறது என்று சொன்னால் நாங்கள் உங்களை எதிர்த்து போராடுவோம். இல்லாத திணிப்பை எதிர்த்து நீங்கள் போராடினீங்கன்னா, திணிப்பு என்று நீங்கள் போராடினீர்கள்டா, இல்லாத திணிப்பை எதிர்த்து போராடுறது மட்டும் இல்லை, நீங்கள் நடத்துகிற பள்ளிகளில் இந்தி இருக்கிறது, அதை எதிர்த்து நாங்கள் போராடுவோம். அதனால் சும்மா இல்லாத திணிப்பை இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் மறுபடியும் இங்கே சொல்கிறேன், தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கவில்லை என்று வெள்ளை அறிக்கை நீங்கள் கொடுக்க முடியுமா? ஆக தனியார் பள்ளியில் செல்வந்தர் குழந்தைகள் ஹிந்தி படிக்கலாம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்கலாம். ஆனால் அரசாங்க பள்ளி குழந்தைகளுக்கு ஹிந்தி படிக்கக்கூடாது என்ற பாராபட்சத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால், உதயநிதி அவங்க பிள்ளைங்க படித்தது ஹிந்தி படிக்காத பள்ளியில் யாரும் படிக்கலை. அதனால் அவங்க பேசுகிறது ஒன்று, நடந்து கொள்வது ஒன்று என்பதைத்தான் நான் தெரிவித்துக் கொள்வேன். அதாவது அதிகமாக கொள்ளையடிக்கலாம், அப்படிதான் கொள்கை அந்த வேணா அதிகமாக கொள்ளையடிக்கலாம். நான் கேட்குறேன், கல்வி மாநில பட்டியலிலிருந்து தேசிய பட்டியலுக்கு எப்போ போச்சு? கூட்டணி கட்சியாக உட்கார்ந்துருக்கீங்கல்ல காங்கிரஸ், அவங்க எமர்ஜென்சி பீரியடில் தான் மாநிலத்திலேருந்து தேசிய பட்டியலுக்கு கொண்டு போனாங்க. 18 வருஷம் யூபிஏல ஆட்சியில் இருந்தீங்களா இல்லையா? அப்போ ஏன் மாநில பட்டியலில் கொண்டு வரல? அப்போ அம்னீசியா வந்துடும். அது எதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த 18 வருஷம் 20 வருஷம் அவங்க 5 அமைச்சர்கள் இருந்தாங்க. அப்போ அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்கலை. அது கச்சத்தீவாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், தமிழில் நம்ம திட்டங்களின் பெயரை வைக்கிறதா இருக்கட்டும், சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எதை பற்றி சிந்திக்காமல் இன்னைக்கு மாநில பட்டியலுக்கு கொண்டு வர, நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் அதை செய்யலை? இப்போ எல்லாமே பிஜேபி இருக்கும்போது தான் கேட்பேன்னா, அவள் பிஜேபினால தான் பவர்ஃபுல்லாக எதாவது செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை தான் என்னால் சொல்ல முடியும். அரசு துறைகள் பலவும் தனியார் மயப்படுத்துவது அதிகமாகிவிடுவது அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள். கம்யூனிஸ்ட்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. கூட உட்காந்துருக்காங்கல்ல, கமலாலயத்துக்கு போனோன்னா நாங்கள் கமலாலயத்தில் நாங்கள் சுதந்திரமாக நாங்கள் கூட்டணி பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அறிவாலயத்துக்கு போகும்போது அவங்க பெட்டிப்பாம்பாக அடங்கி விடுறாங்கல்ல, அப்போ அவங்ககிட்ட கேட்கணும். நீங்கள் தனியார் மயம் சொல்கிறாங்கல்ல, இன்றைக்கி தனியார் மயமாக்குதலை எதிர்த்து துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. கம்யூனிஸ்டுகள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? கூட இருக்கிறாங்களே, கூட்டணியில் நாங்கள் வரமாட்டேன்னு சொல்லமா இருக்கிறாங்கல்ல. அதனால் தனியார் மயமாக்கல் அதெல்லாம் பற்றி நீங்கள் கம்யூனிஸ்டுகள்கிட்ட கேட்டு அதன் மூலம் அறிவாலயத்தில் கேட்டால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன்.